மொட்டவிழ்ந்த முல்லை வாசமாய் வீசியது போல் சிட்டுக்குருவியாய் நான் சிறகடித்த போதெல்லாம் என் இதழில் நுழைந்து வயதை குறைக்கும் வாலிப தமிழே உன்னை வணங்குகிறேன். அருமை நண்பர்களை, மிகச் சிறப்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் என் தோழி சாய் சுதாவின் நுவழி விழியாடிக்கு வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி தொடங்குகிறேன். அருமை நண்பர்களே, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்தவர்கள் இந்த கால பிள்ளைகளா அந்த கால பிள்ளைகளா? இதுதான் தலைப்பு. ஒரு நாள் நான் வாசல் வரையும் வந்துட்டேன். என்னுடைய வாகனத்தை இயக்க தொடங்கிட்டேன். அப்போ அவசரமாக வெளியில் வந்த என் மகன், அப்போ அவன் 6ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். உடனே வீட்டுக்குள்ளார வாங்கன்னா நான் வண்டியை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளார வரேன். வீட்டுக்குள்ளார வந்த உடனே அவன் சொன்னது, லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு போங்க. இது பல நாள் நான் அவனுக்கு சொன்னது, அன்று நான் மறந்துட்டேன். அந்த நேரத்தில் நான் யோசித்தது, நாம் வேற எல்லாருக்கும் திருக்குறள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சால்விக்கு கட்டளை யாது எனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொலன்னு சொல்லி கொடுக்குறோம். ஒருவன் சான்றோன் ஆக வேண்டுமென்றால் தன் தோல்வியை தன்னை விட சிறியவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் இதை நம்ம செய்யலைன்னா நல்லா இருக்குமா? அதனால் லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் கண்ணு, இதை நீ செஞ்சுருக்கலாமே, அப்பா எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். இது எனக்கு தேவையில்லாத வேலை. அப்போ அவன் எனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டமானான். இல்லை கண்ணு, பிள்ளைங்கன்னா அப்பா சொல்கிறத கேட்கணும். ஏன் கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? சரி, இதுக்கு மேலே இவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்படுறேன். ஒரு நாள் அவங்ககிட்ட சொல்கிறேன், கண்ணு அப்பா சொல்கிறத கேட்கணும். ஏன்னு கேட்டால், பரசுராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் அவங்க அப்பா அவங்க அம்மா தலையை வெட்டி எடுத்துகிட்டு வர சொன்னதுக்கு உடனே போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாராம். அப்படி அப்பா சொல்லுக்கு மரியாதை இருந்ததுப்பா அப்படிங்கிறேன். இதை வேணா நீ சொல்லு, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறான். இப்போ அவன் அப்படி இருக்கிறான். என்னுடைய மகனோட நண்பன் ஒருத்தன், அவன் கவிதையெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவன். ஒரு நாள் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அப்பாவை பற்றி கவிதை எழுதியிருக்கேன். சரி கண்ணு படி அப்படின்னா, படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அங்கிள், 2 வார்த்தை தான். 2 வார்த்தையில் அப்பாவை பற்றியா? சொல்லுப்பா அப்படின்னு. இப்போ சொன்னால், அப்பா கண்டிப்பான அம்மா அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். அம்மா அன்பு, அப்பா கண்டிப்பு. அப்பா கண்டிப்பான அம்மா. ரொம்ப அழகாக இருந்தது. அப்போது இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? முத்துக்குமார் அப்பாவை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறாரு. அப்பானாலே ஒரு மரியாதை, அப்பானாலே ஒரு பயம், அப்பானாலே ஒரு பெரிய வியப்பு. அவர் எழுதுகிறாரு, அப்பாவின் சாயலில் இருந்த அந்த பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட்டு வாங்கும் போதெல்லாம் என் விரல்கள் நடுங்கினன்னு எழுதுறாரு. அது எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க. இந்த காலத்து பிள்ளைங்க, என் நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நண்பருடைய மகன்கிட்ட நான் 3 கேள்வி தான் கேட்டேன். ரொம்ப சுருக்கமான கேள்வி தான். தம்பி, அப்பா இருக்காரா? இது என்ன பெரிய கேள்வியா? எனக்கு அப்பாலாம் இருக்காரு, ஆனால் வீட்டில் இல்லை. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, நண்பனோட மகனாச்சே அப்படிங்கிறதுக்காக எப்படி கண்ணு படிக்கிறேன்னு, வாயால் தான் கேள் அப்படின்னா. இதுக்கு மேலே இவங்கிட்ட பேசினா நமக்கு மரியாதை இல்லை, இவன் இந்த காலத்து பிள்ளை அப்படின்ட்டு வரேன்னு சொல்லிட்டு புறப்படுறேன். வாசலை நோக்கி வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா. இது சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் யோசிக்க வேண்டியது என்னென்னா, நான் யோசித்தது என்னன்னா, திருந்த வேண்டியது அவன் இல்லை, நான் தெளிவாக பேசிட்டுக்கணும். தம்பி, உங்கள் அப்பா வீட்டில் இருக்காரா, வெளியே போயிருக்காரா? ஏன்னா அவன் இந்த காலத்து பிள்ளை. தம்பி, நீ எப்படி படிக்கிற, உன்னுடைய வகுப்பில் நீ எந்த ரேங்க் வாங்குற கேட்டிருக்கணும், டீட்டெயிலாக கேட்டிருக்கணும் இல்லையா? அதே சமயம் இப்போ போயிட்டு நான் அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிகிட்ட கூட நான் வரேன்னு சொல்கிறது இல்லை, வரேன்னு சொல்கிறதையே நிறுத்திட்டேன். அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டுட்டேன். தந்தை என்றால் பிள்ளையை சரியாக கண்டிக்காவிட்டால் பிறகு அவர்கள் திட்டுவார்கள். ஒரு சங்க காலத்து பாடல் ஒன்று சொல்லுது, அள்ளி கொடுக்கின்ற செம்பொன்னும் ஆடையும் ஆதரவாய் கொல்லிக்கும் பட்ட கடனுக்கும் என்னை குறித்ததல்லால் துள்ளி திரிகின்ற வயதிலே என் துடுப்படைக்கு பள்ளிக்கு வைத்திலனே தந்தையாகிய பாதகனே அப்படின்னு ஒரு சங்க காலத்து பாடல் இருக்குது. பள்ளிக்கு அனுப்ப வேண்டியது ஒரு தந்தையோட கடன் அப்படிங்கிறது. ஆனால் அதே சமயம் பிள்ளைங்கக்கிட்ட திணிக்க முடியுமா? நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று படித்தேன். ஒரு மகனை கட்டாயப்படுத்தி மருத்துவத்தில் சேர்க்குறாங்க. சேர்த்து ஒரு வாரத்தில் அவன் தற்கொலை பண்ணி இறந்துட்டான். ஏன்னா அவனுக்கு ரத்தத்தை பார்த்தா பயமாக இருக்குது, அங்கே அறுக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. அப்போது கட்டாயப்படுத்தி எதையாவது செஞ்சாக்க அது பிரச்சனையாகும். இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போகிறேன், ஐயோ ஐயோன்னு கத்துறாரு. சரி, உள்ளே ஏதோ பிரச்சனை நடக்குது போல் அப்படின்ட்டு நான் கொஞ்ச நேரம் நின்று கவனித்தேன். அப்போ தான் சொல்கிறாங்க,
ஐயோ வளையிறானே. ஒன்றும் இல்லை, அவருடைய மகனுக்கு 8 போட சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவருடைய அறிவெல்லாம் அவனுக்கு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு 8 போட சொல்லும்போது அவன் வளையாமல் வேற எங்கேயோ திரும்புகிறான். அப்படி திரும்பும்போது அவர் துடிக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, வேதனைப்படுறாரு. அப்போது நம்முடைய அறிவு அந்த குழந்தைக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறது, திணிக்கிறது எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள். இப்போது எனக்கு புரியலை. நான் எங்கள் அப்பாவை பார்த்து பயந்தேன், கொஞ்சம் தள்ளி நின்னேன். என்னுடைய மகன் என் தோள்கிட்ட வந்தான். என்னுடைய பேரை இப்போ தோல் மேலே ஏறி உட்காந்துட்டான். அப்போது அந்த நெருக்கம் ஏன் ஏற்படுது? அதுக்கு காரணம் என்ன? இன்றைய இணையதளமா, இன்றைய வளர்ச்சியா, விஞ்ஞானமா, எதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது மாறுதா மாறலையா எனக்கு சரியாக புரியல. ஒருவேளை இந்த 6 அறிஞர்கள் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாங்கிறது என்னுடைய எண்ணம். அப்படி பார்க்கும்போது நான் முதலில் அழைக்கணும்னு நினைக்கிறது கிரண் பாலாவை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு இந்த காலத்து பிள்ளைங்களை பற்றி, அந்த காலத்து பிள்ளைங்களை பற்றி அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். ஏன்னா அவங்க +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போக போகிறாங்க. அவங்க சிறந்த பேச்சாளர். ஏன் சிறந்த பேச்சாளர்னா, அவங்க ஏற்கனவே நுவழி வழியாடியில் பேசியிருக்காங்க. இந்த இணையதளத்தில் இந்த நுவழி வழியாடியில் பேசினாலே அவங்க சிறந்த பேச்சாளர் தான் இருக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. தமிழே தமிழே முத்தமிழே என் தாய் திரு நாட்டின் செந்தமிழே என என் தமிழ் அன்னையை வணங்குகின்றேன். நுவலி விழியாடி நேயர்களுக்கு இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். பாப்பா நான் இருக்கேன்பா, மதராவும் இருப்பேன்பா, எப்பவுமே நான் தான்ப்பா உன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுப்பா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. அட்வைஸ் பண்ணி கழுத்த அறுக்கும் அப்பங்கார நான் இல்லடா, அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுக்கும் நண்பன் நானடா. அட ஆமாங்க, இந்த காலத்துல இருக்கக்கூடிய எங்களோட அப்பாக்கள்லாம் எங்க கூட இவ்ளோ பாசமா இருக்கும் போது எப்படிங்க நாங்க அவங்களோட பேச்ச மீறுவோம்? அந்த காலத்துல பிள்ளைங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு எங்க அம்மா எனக்கு சொல்லிருக்காங்க. பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷமா வெளியில அவங்களோட நண்பர்கள் கூட விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். ஆனா எங்கேயோ ஒரு தூரத்துல அவங்க அப்பா வர்றத பார்த்துட்டு ஐயோ அப்பா வராறா அப்படின்னு வீட்டுக்கு கப்பு சிப்புன்னு ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து புத்தகத்தை வச்சு படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்களாம். அந்த காலத்துல பசங்க அவங்களோட அப்பாவை ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு பாத்துருக்காங்க. இந்த காலத்துல நாங்க எங்க அப்பாவுக்கு என்ன அப்படியா பயந்துட்டு இருக்கோம்? இல்ல எங்க அப்பாவை தான் வில்லன் ரேஞ்சுக்கு பாக்குறோமா? நாங்கெல்லாம் எங்க அப்பாவை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பாக்குறோங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நாங்க எங்க அப்பாவோட பேச்ச மீறுவோம்? அதனாலதான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்க தலைப்பு என்னன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்பவர்கள் இந்த கால பிள்ளைகளே. ஆமா நடுவர்களே, நான் அடிச்சு சொல்வேன், அப்பாவோட பேச்ச மீறாம வாழறது இந்த காலத்து பிள்ளைங்க தான். அந்த காலத்துல பசங்க பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்க போகணும்னா கூட ஐயோ அப்பா இந்த நேரத்துக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போய் பாத்துருக்காங்க. இந்த காலத்துல நாங்க என்ன டிவி பார்க்க கூட பயந்துட்டா பாக்குறோம்? அட நாங்க உட்காந்து ஒரு டைம் பாஸ்க்கு டிவி பார்த்தாலே என்ன படம்பா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க பக்கத்துல உட்காந்து பாக்குறாங்க. இது மட்டுமா, நாங்க மொபைல்ல பாக்குற வீடியோஸ் என்ன, ஷார்ட்ஸ் என்ன, அட இதெல்லாம் விடுங்க. நாங்களும் எங்க அப்பாவும் சேர்ந்து எவ்வளவு ரீல்ஸ் பண்ணிருக்கோம் தெரியுமாங்க? அந்த காலத்துல அப்பாக்கள் தங்களோட பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காங்க. அட என்னம்மா உன் பேச்சுக்கும் உன் தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு பாக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு நடுவர் அவர்களே. ஒரு பிள்ளைக்கு அன்பும் அரவணைப்பும் தருவதுதான் தாய். ஆனால் ஒரு பிள்ளைக்கு பண்பை தந்து அவனுக்கு வழிகாட்டியாக நிற்பது என்றும் தந்தை மட்டுமே. அட ஆமாங்க, அந்த காலத்துல இருந்த அப்பாக்கள் மாதிரி இந்த காலத்திலயும் அப்பாக்கள் தன்னோட பெண் பிள்ளைகளை நீ எங்கேயும் போக கூடாதுமா, நமக்கு குடும்பமானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றதுல சோஃபியா குவாரிஷியும் வியோமிகா சிங்கியும் இந்த உலகத்துல அந்த சிங்க பெண்கள் வெற்றி நடை போட்டு வந்திருக்க முடியுமா நடுவர் அவர்களே? அதனாலதான் சொல்றேன், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்பவர்கள் இந்த காலத்து பெண்கள் தாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலயும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேலயும் வருங்களே, டீனேஜ் எல்லாம் கூட வரும் நடுவர்களே. அது பேரு கூட
ஐயோ மறந்துட்டேனே. காதல். காதல் அப்படின்ற அந்த வார்த்தை அந்த காலத்துல எப்படி இருந்து நான் சொல்லட்டுங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறான் அப்படின்னா முதல்ல அவன் நண்பன் கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறமா அவங்க நண்பன் மூலியமா அவங்க அம்மாவுக்கு தெரிய வரும். அவங்க அம்மா பயந்துகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அந்த அப்பா கிட்ட சொல்லும் போது அந்த அப்பா தன்னுடைய பையனை ஒரு பார்வை இப்படி பாப்பாரு பாருங்க, அதுல அந்த பையன் பாதி செத்துருவாங்க. ஆனா இந்த காலத்துல எங்க அப்பாங்கெல்லாம் அப்படி அங்க இருக்காங்க. அப்பா இந்த மாதிரி நான் விரும்புறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டோம்னா சிறிதளவும் தன் பிள்ளை மேல கோபம் இல்லாம அவனுடைய காதலியே எப்படி நட்பா மாத்தலாம் அப்படின்ற அளவுக்கு புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க நடுவர் அவர்களே. இப்ப இருக்க எங்க அப்பாங்க இவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமாகவும் எங்களுக்கு உயிர் நண்பனாகவும் இருந்து எங்களை வழிகாட்டக்கூடிய அப்பா இருக்கும் போது எப்படிங்க நாங்க அவரோட பேச்சை மீறுவோம்? இது மட்டுமா, இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கே, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் சொல்லட்டுமா? அது வேற எதுவும் இல்லைங்க, ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் தொலைபேசியில பேசிக்கிறது தான். அந்த பொண்ணு சொல்லுவாங்க, அப்பா காலையில என்ன 7 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்பா சொல்வாரு, 7 மணியா? நீ சூரிய உதயத்தையே பார்த்தது இல்லையேமா அப்படின்னு சொல்வாரு. திருப்பி அந்த பொண்ணு சொல்லுவாங்க, அப்பா என்னோட துணியெல்லாம் என்னையே துவைச்சிக்க சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அப்பா சொல்வாரு, உன் துணியை நீனே துவைச்சுக்கிறியா? உங்க அம்மாவோட துணியும் சேர்த்து நான் தானமா துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. என்னம்மா இந்த கருத்தை இப்ப எதுக்கு இங்க எடுத்து வந்து சொல்றேன்னு கேக்குறீங்களா? இப்ப இருக்கக்கூடிய அப்பாக்கள் தன்னுடைய மகள்களை எவ்வளவு பாசமாகவும் ஒரு தேவதை மாதிரி வளர்த்திருக்காங்கன்னு அப்படின்றதுதாங்க இந்த பதிவு மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த காலத்துல நாங்க போடுவோம் 2K கிட்ஸ், டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் நாங்க போடுவோம். அந்த காலத்துல 90s கிட்ஸ் இது எத்தனை பேர் போட்டீங்க? இப்பதாங்க பாசம் மிகுந்த அப்பாக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அப்பாக்களோட வார்த்தைய நாங்க எப்படிங்க மீறுவோம்? அதனால நான் சொல்றேன், ஒரு பிள்ளைக்கு வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்றும் வழிகாட்டியாக நின்று உதவுவது தன்னுடைய தந்தையும் அவருடைய மந்திரமான சொற்களும் தான். ஒரு பிள்ளையின் வளர்ச்சியை கண்டு மகிழாத தந்தையும் இல்லை, ஒரு தந்தையின் பாசத்தை கண்டு உருகாத பிள்ளையும் இல்லை என்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கிரண்பாலா, நீங்கள் மிகச்சிறப்பாக பேசியிருக்கீங்க. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா தோழனாக இருக்கிறாங்க, வழிகாட்டியாக இருக்காங்க. இன்றைய பிள்ளைகளுக்கு தந்தைகள் அவங்க அன்னைக்கு வில்லனாக இருந்தாங்க, இன்னைக்கு ஹீரோவாக இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க, நாங்கள் வந்து உங்களுடைய மந்திரத்தை கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம். அந்த காலத்து பிள்ளைகளே அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் அழைக்க போகிறது ஒரு இளம் புயலை, குட்டி புயலை, துர்கா தேவி. இவங்கள் சுயமாகவே தயாரித்து பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவங்கன்னு கேள்விப்பட்டேன். இவங்களும் சிறந்த பேச்சாளருங்கிறது எதை வச்சு சொல்கிறேன்னா, ஏற்கனவே நிவழி விளையாடியில் பேசினவங்க. இந்த குட்டி புயல் இப்போ தான் 6லேருந்து 7ஆம் வகுப்புக்கு போகிறாங்க. அந்த புயல் எப்படி வீசுதுன்னு பார்ப்போம் வாங்க. குட்டி புயல் துர்கா தேவியே, உங்கள் ஆட்டத்தை பார்ப்போம் வாங்க. தாய்மொழி தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிவிளையாடி ரசிகர்களுக்கு எனது வணக்கம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பு தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீர் கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆமாங்க, அந்த காலத்து அப்பா முன்னாடி தெய்வம் கூட தோற்று போகுங்க. அந்த அளவுக்கு தான் அப்பா பிள்ளை மேல பாசம் வச்சிருப்பாங்கங்க. இன்னைக்கு நான் கூட எங்க அம்மா ஏதாச்சும் சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. ஆனா எங்க பாட்டி ஏதாச்சும் சொன்னா எங்க அம்மா தப்போ சரியோ செய்வாங்கங்க. கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு, கடவுளே வரமாக கிடைத்தார், அவரே என் அப்பா. நம்ம கடவுள் கிட்ட ஏதாச்சும் வேணா சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காதுங்க. ஆனா அப்பா கிட்ட வேண்டாமலே கிடைக்குங்க. அதாங்க அந்த காலத்து அப்பா. அந்த காலத்து அப்பாலாம் பாஸ் ஆகும், உனக்கு ஒரு சைக்கிளோ பைக்கோ வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க அதுக்காக ராத்திரியும் பகலுமா படிக்கும்.
படிச்சு பாஸ் ஆகுதுங்க. 400 மார்க் மேல எடுத்து தான் அப்பாவுக்கு பெருமை சேர்ப்பாங்க. தான் அப்பா பைக்கோ வாங்கி தரேன்னு சொன்னதுக்காக படிக்கிறாங்க. அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக ராத்திரியும் பகலுமா படிச்சு மார்க் எடுப்பாங்கங்க. அப்பாவை வாடா போடான்னு பொறு இடத்துல மரியாதை இல்லாம கூப்பிடுறது இந்த காலங்க. அப்பா என்ற அழகான தமிழ் வார்த்தையை சொல்லி பழகுங்க. நான் இந்த கால பிள்ளையா இருந்தாலும் எதுக்கு அந்த காலத்தை பத்தி பேச வந்திருக்கேன் தெரியுமா நடுவர் அவர்களே? ஏன்னா அந்த காலம் போல் இனிமையான காலம் இல்லை நடுவர் அவர்களே. அந்த காலத்து அப்பா சொன்ன பேச்ச சட்டை மாரி மதிப்பாங்க நடுவர் அவர்களே. ஆனா இந்த காலத்துல சட்டையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க நடுவர் அவர்களே. அந்த காலத்துல அன்பை கொடுத்து எது வேணாலும் வாங்கலாம் நடுவர் அவர்களே. ஆனா இந்த காலத்துல அப்பா அம்மாவை கூட காசு கொடுத்து வாங்குறாங்க. இந்த கால பிள்ளைங்க அப்பா சொன்ன பேச்ச மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நடுவர்களே. சந்திரன் ஒருத்தவங்க சிலை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க செய்யற சிலை எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அதனால மக்கள் அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்து சிலை வாங்குறாங்க. ஒரு நாள் சந்திரனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அவன் பேரு கமலன். கமலனும் சின்ன வயசுல இருந்து சிலை செய்யறதுல ஆர்வம் காட்டினான். அவங்க அப்பாவும் சிலை செய்யறதுல சொல்லி தரும் போது டெய்லி தப்பு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அவன் என்ன நினைச்சான், நம்ம அப்பா தானே, நம்ம நல்லதுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப தப்பு சொல்லிட்டே இருக்கும் போது அவனுக்கு பிடிக்கல. அதனால அப்பா போதும் நிறுத்துங்க, நான் உங்களை விட அதிகமா லாபம் பாக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் டெய்லியும் தப்பு சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொன்னான் கமலன். அவங்க அப்பா அன்னில இருந்து அவங்க தப்பு சொல்றதை நிறுத்திட்டாங்க. அவனும் பெஸ்டா செய்யறேன்னு நினைச்சு ஒஸ்டா செஞ்சான். அதுக்கப்புறம் அவனுக்கும் லாபம் குறைஞ்சது. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டான், அப்பா எனக்கு இப்பெல்லாம் லாபமே வரது இல்லப்பா, ஏன்னு கேட்டான். அப்பா சொன்னாங்க, நீ முதல்ல உனக்கு தப்பு சொல்றதுக்கு சுட்டி காட்ட ஒருத்தவங்க இருந்தாங்க, அதனால அவங்க தப்பு சொல்லக்கூடாது, நீ நல்லா செஞ்ச, இப்பதான் உனக்கு நீ பெஸ்டா செய்யல, அதனாலதான் உனக்கு ஓடல அப்படின்னு சொன்னாங்க. கமலன் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டான். அவங்க அப்பா, ஏன்பா இப்ப எனக்கு பிசினஸ்ல லாபம் வரதே இல்லை அப்படின்னு கேட்டான். அவங்க அப்பா சொன்னாங்க, உனக்கு முதல்ல தப்பு சொல்றதுக்கு ஆள் இருந்தாங்க, நீ செஞ்ச தப்ப சொல்றதுக்கு ஆள் இருந்தாங்க, இப்பதான் நீ செஞ்ச தப்ப சொல்றதுக்கு யாருமே இல்லையே, அதனாலதான் உனக்கு பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க அப்பா சொன்னதை வச்சு கமலன் புரிஞ்சுக்கிட்டான். அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டான். அதனாலதான் சொல்றேன் நடுவர் அவர்களே, அந்த கால பிள்ளைகள் தான் சிறந்தவர்கள். கிரண் பாலாக்கா சொன்னாங்கல்ல, அப்பெல்லாம் பசங்க வெளியே விளையாடும் போது அப்பா வந்தா அப்படியே வீட்டுக்குள்ள போய் படிக்கிற மாதிரி நடிப்பாங்க. அது நடிப்பில்லைங்க, மரியாதை, அப்பா மேல வச்சிருக்க மரியாதைங்க. அப்பா எதுக்கு அதட்டுறாங்கன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? தான் பசங்க கெட்டு போக கூடாது, ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அதட்டுறாங்க நடுவர் அவர்களே. அதுவும் அன்பான அதட்டல் நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் கிரண்பாலா அக்கா சொன்னாங்கல்ல, பெண்களை பூட்டி வச்சாங்க. பெண்களை பூட்டி வைக்கலங்க, சேஃப்டி பண்ணி வச்சாங்க. எதுங்க ட்ரெண்டிங் வீடியோ? அப்பாவை வேலை வாங்கறதாங்க ட்ரெண்டு. அந்த காலத்துல என் வயசுல இருக்கும் போது எல்லா வேலையும் செய்யறாங்க. ஆனா இப்ப 21 வயசாச்சு நடுவர் அவர்களே, ஆனா சமைக்க கூட தெரியல நடுவர் அவர்களே. டாட் லிட்டில் பிரின்சஸ், ஏன் அதை சொன்னாதான் பாசம் இருக்கா நடுவர் அவர்களே? அதை சொல்லனாதான் பாசம் இல்லையா நடுவர் அவர்களே? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்பவர்கள் அந்த கால பிள்ளைகள் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொன்னபடியே துர்கா தேவி குட்டி புயலா மிகச்சிறப்பாக பேசியிருக்காங்க. அவங்க மிகச் சுருக்கமாக எங்கள் பாட்டி சொன்னதை எங்கள் அம்மா கேட்டாங்க, முடிச்சிட்டாங்க வேலையை. இதை விட சிறப்பாக எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி ஒரு அழகாக ஒரு கதை சொன்னாங்க, குறை சொல்லும்போது தான் சிலை அழகாக வந்ததுங்கிறாங்க. அப்போது வள்ளுவர் இதை தானே சொல்கிறாரு, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும், இடித்து சொல்வதற்கும் குறை சொல்லி திருத்துவதற்கும் ஒருவர் வேணுங்கிறத மிகச்சிறப்பாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து நாம் இந்த காலத்து பிள்ளைகளே அப்படின்னு பேசுறதுக்கு செல்வப்பிரியாவை அழைக்கிறோம். இவங்களும் கல்லூரி போகிறாங்க. இவங்க ஏற்கனவே நுவழி விளையாடியில் பேசியிருக்காங்க, மிகச்சிறந்த பேச்சாளர். அவங்க இந்த காலத்து பிள்ளைங்களே எப்படி கேட்குறாங்கிறத சொல்ல போகிறாங்க, கேட்போம் வாங்க. இனிமே
பேசும் இன்ப மொழி, இளமை காக்கும் அருமை மொழி, நன்மை விளைக்கும் நற்செம்மொழி, பல்லாயிரம் புலவர்களின் நாவில் விளையாடி வந்த என் தாய் தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கம். இவ்வவைக்கு எனது இரண்டாம் வணக்கம். நுவலி விளையாடி ஊடக ரசிகர்களான அனைத்து தந்தைகளுக்கும் மற்றும் நடுவர் தந்தை அவர்களுக்கும் இந்த அன்பு மகளின் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, நம்மளோட தலைப்பு என்ன? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்பவர்கள் அந்த கால பிள்ளைகளே, இந்த கால பிள்ளைகளே. அதுல இந்த கால பிள்ளைகள் தாங்க தந்தை சொல்ல மீறாத தங்கங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு நான் பேச வந்திருக்கேன். எப்படிமா நீ இவ்வளோ உறுதியா சொல்றேன்னு கேக்குறீங்களா? நடுவர் அவர்களே, அந்த காலத்துலலாம் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலே அப்பாங்க உடனே சொந்தக்காரங்க முன்னாடி என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, ஊர்ல 4 பேர் என்னை பார்த்து என்ன சொல்லுவான் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த காலத்துல எங்க அப்பாங்கெல்லாம் எப்படி தெரியுங்களாங்க? நாங்களே அந்த 4 பேரை நினைச்சு ஃபீல் பண்ணாலும் நீ ஏப்பா முகம் தெரியாத 4 பேரை நினைச்சு ஃபீல் பண்ற? உன் வாழ்க்கை உனக்கு எது சரிப்படுதோ அதை மட்டும் செய். ஒரு அப்பாவா உனக்கு எப்பவுமே நான் தோல் கொடுத்து நிற்பேன் அப்படின்னு தோல் தட்டி சொல்றேன் எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுங்களா? அவர் எப்படி ஒரு பேச்சை கேட்காம நான் 4 பேர் முன்னாடி அவ்வளோ ஈஸியா தலை குனிய விட்டுருவேன். அது மட்டும் இல்லாம அந்த காலத்து அப்பாங்களாம் ஏதோ கேட்காமலே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களாமே. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச பொருளை கேட்காம வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது உங்களுக்கு பிடிச்சதா இருந்ததா? அது கேள்விக்குறிதான நடுவர் அவர்களே. ஆனா எங்க அப்பாங்கலாம் எப்படி தெரியுங்களா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டு சொல்லு, புது இடம் புது வானம் தேடி செல்வோமே, பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இப்படி எங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு பொருளையும் சல்லடை போட்டு சலிச்சு எங்களுக்காக வாங்கி தர எங்க அப்பா சொல்ல மீறினா எங்களுக்கு ஏதாச்சும் வேத வாக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம துர்கா சிஸ்டர் ஏதோ அவங்க உரையில ஒரு குட்டி ஸ்டோரி அழகா சொல்லியிருந்தாங்க. அப்பா மகன் கிட்ட இருக்கிற குறைகளை மட்டும் சொல்றதால தாங்க மகனுக்கு வெறுப்பு வருது அப்பா மேல. நடுவர் அவர்களே, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. நீங்க நடுவர், நாங்க 6 பேரும் ஒரு பேச்சாளர்கள். ஒரு நடுவரா நீங்க என்ன பண்ணணும்? எங்க கிட்ட இருக்கிற குறைகளையும் சொல்லணும், நிறைகளையும் சொல்லணும். அப்பதானே அடுத்த டைம் அந்த குறைகள் கூட வராத பேசணும்னு நாங்க நினைப்போம் நடுவர்களே. அதை விட்டுட்டு நீங்க வெறும் குறைகளை மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா நம்ம எப்படி பேசினாலும் இந்த ஐயா வெறும் குறைகளை தான் சொல்ல போறாரு, அதுக்கு நம்ம எப்படியாச்சும் கடமைக்கு பேசி விட்டுட்டு போயிடுவோம், அப்படிதானே தோணும். அந்த மாதிரி அங்க அந்த அப்பா பையன்கிட்ட இருக்கிற குறைகளையும் நிறைகளையும் சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா அடுத்த டைம் அந்த குறைகள் வராத எப்படி வேலை செய்யலாம்னு அவன் யோசிச்சிருப்பான். உண்மைதான நடுவர் அவர்களே? அது மட்டும் இல்ல நடுவர்களே, அட்வைஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தையை கேட்டோன்னா பார்வையாளர்களும் முகமே மாறிடுச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்ல நடுவர்களே, 6 வயசு குழந்தையில தொடங்கி 60 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் இந்த அட்வைஸ் பண்றவங்களை பார்த்தாலே செம்ம காண்டாகும். உண்மைதானுங்கய்யா? ஆனா எங்க அப்பாங்க அட்வைஸ்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா நடுவர் அவர்களே? இருவரை பகலிரவு ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது தேடி செல்வோமே, உலகொரு பரமபதம் விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினைக்காதது சேர்க்க போறோமே, கனவுகள் தோய்ந்தால் என்ன கலங்கிடக் கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்க சொல்லியதே. இப்படி அட்வைஸ் தெரியாத அளவுக்கு அட்வைஸ் பண்றவங்க தாங்க எங்க தூக்கி வைப்பாங்க. நடுவர் அவர்களே, சகோதரி துர்கா சொல்லியிருந்தாங்க, அந்த காலத்துலலாம் அப்பாங்க பாஸ் ஆனா சைக்கிள் வாங்கி தரோம், பைக் வாங்கி தரோம்னு சொல்லுவாங்களாமே. ஆனா இப்போ எங்க அப்பாங்க எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா நடுவர் அவர்களே? அதுக்கு முன்னாடியே எங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசி, ஏன்பா நீ எந்த ஸ்கூல்ல படிச்சா நல்ல மார்க் எடுப்ப, உனக்கு எங்க சூட்டபிள் ஆகும் அப்படின்னு அவ்வளோ ஜாலியா எங்க கிட்ட பேசி எங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல்ல எங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவங்கள நினைக்கும் போது எங்களுக்கு எப்படி தெரியுங்க நடுவர் இருக்கும்? சரி, என்னடா அந்த மனுஷன் எதா இருந்தாலும் நமக்கு பிடிச்சத கேட்டு கேட்டு செய்யறாரு, இவருக்காக பெருசா ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும், ஒரு நல்ல மார்க்கா எடுத்து எங்க அப்பாவை எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க வைக்கணும் அப்படின்ற உணர்வு வந்ததால் தான் நடுவரே இன்னைக்கு எல்லாம் ஸ்டேட் ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்னு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல நடுவரே, ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்துலலாம் அப்பாங்க குழந்தை வீட்டுல அழுதா போதும், அப்பா உடனே என்ன தெரியுமா சொல்வாரு? ஆமா, நாள் பூரா வெளியே வேலை செஞ்சுட்டு வரேன், ராத்திரி வீட்டுக்கு வந்தா இங்கேயும் நிம்மதியான தூக்கம் இல்லை,
அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. எங்க அப்பாங்கலாம் எப்படி தெரியுமா நடுவர்களே இப்ப எங்களை வளர்க்குறாங்க, நாங்க அழுதா போதும், எங்க அண்ணே அழுதா ஒரு மங்கி பேசுனாங்காட்டி உன சிரிக்க வைப்பேனே என் தங்க மகனே, ஓ முதுகின் மேலே ஒரு அணைக்குட்டிய போல உன தூக்கிட்டு நான் அவடூரு போவேனே. இப்படி நாங்க எங்க அழுகையை நிறுத்துறதுக்காக அந்த டயர்ட் கூட தெரியாம எங்களை தூக்கி தாளாட்டுறவங்க தாங்க இந்த காலத்து தூக்கி ஆப்பாங்க. நடுவர்களே, மரணத்தை விட கொடியதான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது என் அப்பாவோட கண்ணீர் தான். அந்த கண்ணீரை நான் எப்போ ஒரு கண்ணுல இருந்து பாக்குறனோ அன்னையோட என் பிறவி முடிஞ்சதுன்னு நான் சொல்றேன். அதனால எப்பவுமே என் அப்பா பேச்ச தட்டாத ஒரு நல்ல பிள்ளையா, அவரு மானத்தை காக்குற ஒரு பிள்ளைகளா என்னைக்குமே 2K கிட்ஸ் தான் இருப்போன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம நான் அடிச்சு சொல்றேன். நடுவர் அவர்களே, மலர்களை நாம் ரசிக்கின்றோம், ஆனால் அதற்கு மூலமாக இருக்கும் வேர்கள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அதுபோல்தான் என் தந்தையும் நான் மலர்ந்து உலகெங்கும் மனம் வீச என் தந்தை எனக்கு ஆணிவேராக இருந்து என்னை காக்கிறார். அப்படிப்பட்ட என் தந்தைக்கு எனது இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கும் செவி சாய்ப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வப்பிரியா மிக அழகாக பாடலோடு தொடங்கி நல்ல கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் உனக்கென்ன வேண்டும் சொல்லுன்ற பாடல் மிக அழகாக இருந்தது. மகள்கள் கேட்டு அப்பாக்கள் மறுக்கவா போகிறார்கள்? ஆனால் அப்பாக்களை பற்றி வேர்கள் நம் கண்களுக்கு தெரிவதில்லைன்னு அவர் சொன்னது மிகவும் ஆழமான கருத்து. அடுத்து இவருக்கு பதில் சொல்ல, அந்த காலம் என்று பதில் சொல்ல நாம் அழைப்பது அங்கையர்கண்ணி. இவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள். இவருடைய பேச்சை நான் பல முறை கேட்டிருக்கேன். அதுவும் நல்லாசிரியர் விருது வாங்கினவங்க, பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. அவர்கள் பேச்சை மீண்டும் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மிகச்சிறந்த பேச்சாளர் அங்கையர்கண்ணி அவர்களை அழைத்து அமர்கிறேன். என்னை 10 மாதம் கருவறையில் சுமந்தவள் என் தாய் என்றால், என் தாயையும் சேர்த்து என்னையும் தன் நெஞ்சில் சுமந்தவர் என் அப்பா. அனைவருக்கும் தந்தையர் தின நல் வாழ்த்துக்கள். இந்த அருமையான பட்டிமன்ற வாய்ப்பை அளித்த நுவலி விளையாடி ஊடக நிறுவனர் திருமதி சாய்சுதா அவர்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் உள்ளிட்ட அவையை நான் வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு மட்டுமல்ல, அந்த கால குழந்தைகள் அத்துணை பேருக்குமே அப்பாவுடைய அன்பு என்னைக்குமே வெளிப்படையா கிடைச்சதே கிடையாது. அதான் உண்மை. ஆனால் அவருடைய கடமையை அவர் மிக அற்புதமாக செய்திருப்பார். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். அருமையான ஒரு திருக்குறள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு மகன் தன் தந்தைக்கு ஆற்றக்கூடிய உதவி கடமை என்ன தெரியுமா? இவனை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தாரோ அப்படின்னு மற்றவர்கள் எல்லாம் சொல்லணுமா. அந்த அளவுக்கு தன்னுடைய தந்தையை சிம்மாசனத்தில் அவன் ஏற்றி வைக்கணுமா. அவனுடைய சிம்மாசனமே பெரியது, அதை தாண்டி அவனுடைய தந்தையை ஏற்றி வைக்கணும். அதாவது அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தால் இந்த நிகழ்ச்சி நடக்கும் தெரியுமா? தந்தையோட சொல் அவருடைய அடியொற்றி அவன் நடந்திருக்கணும். அப்படிப்பட்ட தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று அந்த தந்தையை அடியொற்றி நடந்த அந்த குழந்தைகள் மட்டுமே மிக அற்புதமாக தன் தந்தைக்கு பெருமையை சேர்த்து கொடுத்திருப்பார்கள். இந்த நேரத்துல நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, கிரண் பாலா சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்ட்ரிக்டான அப்பா கிட்டதான் நாங்க வளர்ந்தோம், இல்லைன்னா சொல்லலை. ஆனா இப்ப இந்த கால குழந்தைகளுக்கு உங்க அப்பா ஃப்ரெண்டா இருக்கலாம், எங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லாம இருக்கலாம் கிரண் பாலா, ஆனா எங்களுக்கு அவர் எனிமி கிடையாது. அற்புதமான ஒரு அப்பாவா தான் இருந்திருக்காரு. ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி போய் எங்களை ஒரு அரவணைப்போடு தான் எங்களை வளர்த்திருக்காரு. இந்த கால குழந்தைங்க அப்பா கூட ரீல்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா சொல்லலை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த கால குழந்தைங்களுக்கு அப்பா ரீல்ஸ் எடுக்க முடியாத தூரத்தில் இருந்தால் கூட அவருடைய பார்வை என்னைக்குமே அந்த கால குழந்தைகள் அப்பா கிட்ட தான் இருந்தாங்க. அதாவது கிரண் பாலா சொன்ன மாதிரி வில்லனா தெரியுறாரு. அதாவது பார்த்த பொருளை எல்லாம் வாங்கி கொடுக்காத அப்பா, செல்லம் கொஞ்சாத அப்பா, அதிகம் பேசாத அப்பா, இது தேவையானது தேவையில்லாத பொருளை வாங்காத அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா, மற்றவர்களிடத்தில் அனாவசியமா பேச்சு வச்சுக்க கூடாது, அடுத்தவர்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, இப்படி எல்லாம் இருந்த அப்பா உங்க கண்களுக்கு வில்லனா தான் தெரிவாங்க. ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதை எப்படி தெரியுமா இருக்கிறது? இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், அப்பா சொன்ன பேச்சு நாங்க மீற மாட்டோம் அப்படின்னும் போது அந்த கால பிள்ளைகள் மட்டுமே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை வாழ்ந்தவர்கள் என்பது உண்மை நடுவர் அவர்களே.
ஒன்றும் இல்லை, அந்த காலத்துல தீபாவளிக்கு கூட அப்பா தான் போய் துணி எடுத்துட்டு வருவாரு. எந்த பொருளா இருந்தாலும் அப்பா வாங்கி கொடுத்த பொருளை தான் நாங்க பயன்படுத்திட்டு இருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொலுசு கூட எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தந்தை அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எங்களுக்கு பிடிச்சது. நாங்க அனாவசியமான பொருள்கள் மேல ஆசைப்பட மாட்டோம். அதே நேரத்தில் அந்த பொருட்களை வேண்டும் நாங்க அடம்பிடிக்க மாட்டோம். ஆனா இந்த கால குழந்தைகள் நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்க, உங்களுக்கு கண்டப்பட்ட பொருள் எல்லாம் வேணும். அதை எப்படி வாங்கிக்கிறீங்க தெரியுமா? அப்பா கிட்ட சண்டை போட்டெல்லாம் வாங்குறது இல்லை. அப்பா கூட அப்படியே அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கிறீங்க. அதுதான் அப்பா வாங்கி கொடுத்துறாரு. உங்களுக்கு அந்த அப்பா நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்பா ஒரு சந்தோஷமான அப்பாவா உங்களோட இருக்கலாம். காதல் பற்றி கிரண்பாலா சொன்னாங்க. அதாவது இப்பெல்லாம் காதல்லாம் நாங்க உடனே அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிடுறோம், அப்பா கிட்ட சொல்லிடுறோம், அப்பா அதை ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லப்பா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா அந்த காதலை பத்தி நீங்க சொல்றீங்களோ அவ்வளவுக்கு ஈஸியா அந்த இடத்துல பிரேக்கப் ஆகுறதுன்றதுதான் உண்மை. ஏன்னா அப்பா என்ன பண்றாரு தெரியுமா, அவங்க மேல அதிகமான பாசத்தை வச்சிடுறாரு. பாசத்தை வைக்கும் பொழுது அந்த பாசம் என்பது அவரை மறுக்க முடியாத ஒரு சூழல்ல அவரை மாட்ட வைக்குது. அதுதான் உண்மை. அவரை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மோல்டு பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த கால பிள்ளைகள் தன்னோட அப்பா கிட்ட இருக்கீங்க. அது என்ன சொல்றீங்க, அப்பாவும் ஒத்துக்கிட்டாருன்னு பொழுது நாங்க அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்றது இந்த கால குழந்தைகள் நாங்க மிக அற்புதமா நாங்க நடைமுறைப்படுத்தி வருகிறோம் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கிறீங்களே தவிர மற்றபடி அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுதான் உங்களோட இதுவா இருக்குது. கல்வி பற்றி சொன்னீங்க இல்லையா, கல்வி என்பது அந்த காலத்துல இல்லதான். அதாவது மிக குறைந்த அளவுல தான் பெண் குழந்தைகள்லாம் இருந்தாங்க. ஆனால் முதல் பெண் மருத்துவர், முதல் பெண் பைலட், முதல் பெண் ராணுவ வீரர், இப்படி எத்தனையோ முதல் பெண் குழந்தைகளை உருவாக்கியவர்கள் யாரு? அந்த கால அப்பா தானே உருவாக்கி இருக்காங்க. அவங்க தடை போட்டு இருந்தா இன்னைக்கு இங்க முதல் அப்படின்ற வார்த்தை இங்க இருப்பாங்களா? மிகச்சிறந்த உதாரணமா நான் சொல்றது நம்மளுடைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை தான். அற்புதமா தன்னுடைய குழந்தையை அவர் வளர்த்தார் இல்லையா, தன்னுடைய பெண் குழந்தையை அவர் வளர்த்தார் இல்லையா, முதல் பெண் பிரதமர் அவர் உருவாக்கி விட்டு போனார் இல்லையா. இதை விட அந்த கால அப்பாவுக்கு ஒரு உதாரணம் வேற என்ன இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிரண்பாலா, அதாவது ஒரு பெற்றோரிடத்தில் அவர்களுடைய அனுபவத்தை தான் நாங்க அன்னைக்கு பாடமா எடுத்துக்கிட்டோம். என்ன சொன்னாலும் நீங்க இங்க போகாத அங்க போகாத அப்படிலாம் அந்த காலத்துல அப்பா சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு தான் வாழ்ந்தீங்க. ஆனா இந்த கால பிள்ளைகள் நாங்கெல்லாம் அப்பா அந்த மாதிரி சொல்றது இல்ல, நாங்க எங்க வேணாலும் தன்னிச்சையா சுதந்திரமா நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. உண்மைதான் அது. ஆனா அந்த காலத்துல என்ன தெரியுமா, அவருடைய அனுபவத்தை நாங்க பாடமா எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய அறிவுரை ஏன் அப்படின்னா, நான் இன்னைக்கு அந்த கால அப்பா கிட்டயும் நான் வாழ்ந்துட்டேன், இந்த கால பெற்றோராவும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய அந்த அறிவுரை இருக்கு இல்லையா, அப்படி அறிவுரையா சொல்லும் பொழுது நீங்க என்ன வார்த்தை தரமா யூஸ் பண்றீங்க, பூமர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றீங்க. உண்மையிலே அந்த பூமன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது. இப்ப சமீபத்துலதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சது. அதாவது நாங்க சொல்லக்கூடிய நல்ல செயல்களை நாங்க இத மாதிரி செய்யணும் பொழுது அந்த அறிவுரையை உங்களுக்கு ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. நீங்க அதற்கு ஆப்போசிட்டா உங்களுடைய அப்பாவை மாத்திடுறீங்க அப்படின்றதுதான் உண்மை. அதாவது அவருடைய பாடங்கள் அப்படின்றது, அப்பாவுடைய பாடங்கள் அப்படின்றது நமக்கு மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும் இல்லையா, ஒரு நல்ல அனுபவம். அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு இல்லை. இன்னைக்கு நீங்க விருப்பப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது அப்பா எந்த அளவுக்கு உங்க மேல அன்பா இருக்காரு அப்படின்றது தான் உண்மை. ஆனா அந்த அன்பை நீங்க தவறா பயன்படுத்திக்கிறீங்களோ அப்படின்றது தான். ஆனா எங்களுக்கு எப்படிப்பட்ட அப்பா கிடைச்சாரு தெரியுமா, இந்த தேவையான பொருள் இதுதான் நாங்க வாங்கிக்கணும் அப்படின்றது, இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்க வாழ வேண்டும், இவர்களிடத்தில் மரியாதை கொடுக்க வேண்டும், இவர்களிடத்தில் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த வார்த்தைகளை எல்லாமே அந்த கால குழந்தைகள் இன்று வரையில் நாங்க மிக அற்புதமா அவர்களை அடியொற்றி அவர்கள் சொன்ன சொல்லை மீறாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற அத்தனை குழந்தைகளும் நீங்க அற்புதமா சந்தோஷமா தன்னிச்சையா முடிவெடுக்கிற திறன் எத்தனையோ இருக்கும், இல்லைன்னா சொல்லல. ஆனாலும் கூட அந்த கால பிள்ளைகள் அவருடைய தந்தையுடைய அனுபவத்தை மட்டுமே நாங்கள் பயன்படுத்தி மிகச் சிறந்தவர்களாக, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற வார்த்தைக்கு உதாரணமாக திகழ்பவர்கள் அந்த கால குழந்தைகள் மட்டுமே என்று கூறி அற்புதமான இந்த வாய்ப்பை அளித்த நுவலி வெளியாடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அங்கேயர் கண்ணி மிகச்சிறப்பாக பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன கருத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தது, அந்த காலத்து பெற்றோர்கள் ஃப்ரெண்டே இல்லை எனிமி இல்லை அப்படின்ற ஒரு புதிய கருத்தை சொன்னாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அன்று பேச்சை கேட்டதுனால்தான் மிகச்சிறந்த மனிதர்கள் உருவானதாக சொல்கிறாங்க. முதல் பைலட், முதல் மருத்துவர், முதல் பிரதமர், இப்படி முதல் தரமானவர்களையெல்லாம் உருவாக்கியவர்கள் அந்த காலத்து பெற்றோர்கள் தான். அந்த காலத்து பெற்றோர்கள் பேச்சை கேட்ட பிள்ளைகள் தான் உயர்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த காலம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் அனுராதாவை அழைக்க போகிறோம்.
அவங்க மிகச்சிறந்த உளவியல் நிபுணர், ரங்கோலி நிபுணர், அது இல்லாமல் ஓவியம், கைவினை இதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வந்து கணினி மூலியமாக சொல்லித்தராங்க, நேரடியாக சொல்லித்தராங்க. இதையெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த பேச்சாளர். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலம் அப்படின்னு அனுராதா சொல்கிறத கேட்போம் வாங்க. நுவலி விளையாடி நேர்கள் அனைவருக்கும் தந்தையர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல் நாளில் தந்தையை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பேச இருக்கும் சக தோழிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்பவர்கள் அந்த காலத்து பிள்ளைகளா இந்த காலத்து பிள்ளைகளா? எல்லா காலமும் ஒண்ணுதாங்க. அப்பான்னா எல்லாத்துக்குமே ஹீரோ தான். சில நேரத்துல அப்ப இருக்கிற அப்பாக்கும் இப்ப இருக்கிற அப்பாக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வேறுபடுது, அவ்வளோதான் நடுவரே. ஆனா எல்லாருக்குமே தந்தை ஃபாதர்னாலே ஒரு ஸ்பெஷல் தான். அது எல்லாத்துக்குமே பொருந்தும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடுறேன், கேளுங்க. ஹாரிரோ ஹாராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதோ இவன் மழலையில் மொழி கேட்டு, ஓ தாயாக தந்தையுமாக புது காவியம், ஓ இவன் வரைந்த கிறுக்கல் இவளோ உயிரோவியம், ஒரு உயிர் என்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே, கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே, விழியோரம் ஈரம் வந்து குடை கேக்குதே. ஆமா நடுவரே, அப்ப இருக்கிற அப்பாக்களுக்கும் இப்ப இருக்கிற அப்பாக்களுக்கும் இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான். அப்ப இருக்கிற அப்பாக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? வீட்டுக்கு வருவாரு, பேப்பர் படிப்பாரு, கொஞ்ச நேரம் பசங்க கிட்ட பேசுவாரு, அவருக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாரு, இவ்வளோதான். பசங்க கிட்ட அப்பாக்கள் காட்டுற அன்பும் பாசமும் வெளிப்படையா இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை நடுவரே. நிறைய வீட்டுல அம்மாக்களும் வேலைக்கு போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அப்பாவாகவும் அம்மாவாகவும் அப்பா பாத்துக்கிறாரு. இப்படி இருக்கிற அப்பாக்கள் இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி மரியாதை இல்லாம இருக்கும், எப்படி அவங்க சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க நடுவரே. இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு பெரிய மாற்றம்னே சொல்லலாம். முந்தி ஒரு ஜென்ரேஷன் கேப்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, 40 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, வெறும் 25 இயர்ஸே ஒரு ஜென்ரேஷன் கேப்பாக மாறிடுச்சு. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மொபைல்லையே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண எனக்கு தெரியலன்னா ஃபஸ்ட்டு நம்ம பசங்களை தான் கூப்பிடுறோம். வா இங்கேருந்து எனக்கு இது சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப்போ டேபோ இந்த மாதிரி புது புது எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பசங்களை தான் கூப்பிடுறோம். நம்மளை விட பசங்க இன்னுமே அதிகமாகவே புத்திசாலியாகவும் இருப்பாங்க. அந்த புத்திசாலித்தனம் இருந்தால் கூட அப்பாக்களுக்கு கொடுக்குற மாதிரி மரியாதை வந்து குறையிறதே இல்லை நடுவரே. எடுத்துக்காட்டு, நம்ம செஸ் சாம்பியன் குகேஷ், பிரக்யானந்த் அவங்களெல்லாம் எடுத்துக்கலாம். அவங்களுக்கெல்லாம் யார் ஃபுல் சப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க? குகேஷ்கெல்லாம் டோட்டலாக அவங்க அப்பா தான் ஃபுல் சப்போர்ட். அவரோட வேலையவே விட்டுட்டு அவருக்காக எல்லா இடத்துக்கும் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போய் அவரோட முன்னேற்றத்துக்கு அவங்க அப்பா ஃபுல் வழிகாட்டியா இருந்திருக்காரு. இப்படி இருக்கிற அப்பாக்களை நம்ம எப்படி பிடிக்கல, மரியாதை கொடுக்கலன்னு சொல்லலாம்? இப்ப இருக்கிற பசங்க ரொம்பவே கொடுக்கறாங்க. அப்பாக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறாங்க நடுவரே. அப்பெல்லாம் பெரிய பெரிய ஃபேமிலியா இருக்கும் நடுவரே. ஒரு வீட்டில் 5 பசங்க 6 பசங்க, சில டைம் 10 பசங்க கூட இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு பசங்க இல்லை 2 பசங்க தான் இருக்காங்க. அப்போ ஒரு பையன் நல்லா நான் அப்பா சொல்கிற பேச்சு கேட்பான், இன்னொரு பையன் கேட்க மாட்டான். ஆனால் என்ன பண்ண, கேட்காத பையன் சரி இப்போ இவ்வளோதான் நீ ஒன்றும் கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாரு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு பையனோ 2 பையனோ தான். ஆனால் அந்த 2 பேரையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. என்ன வேணுமோ
அதை வாங்கி கொடுக்குறாரு. அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல வழிகாட்டியும் இப்ப இருக்கிற அப்பாக்கள் இருக்காங்க. இப்படி அப்பா பார்த்து பார்த்து செய்யறதுனால எல்லா பசங்களுக்கும் அப்பான்னா ஒரு ஹீரோவா தான் இருக்காங்க நடுவரே. எதிரணியில சொன்னாங்க, மரியாதை கொடுக்கறது இல்ல, சொல் பேச்சு கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் நடுவரே, நீங்க சின்ன வயசுல இருக்கிறப்போ அப்பா சொல் பேச்சு எல்லாமே நீங்க கேட்டீங்களா? இல்லவே இல்ல. சில நேரத்துல அப்பா சொல் பேச்சு கேட்காம தான் நடந்திருக்கீங்க நடுவரே. அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற பசங்களும். அதுக்கு நம்ம கூட சொல்லுவோம், தாய் 8 அடி படைஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க பண்ண அதே குறும்புத்தனம் இப்போ உங்க பசங்களும் பண்ணதானே செய்வாங்க. அதை விட 2 மடங்கா தானே செய்வாங்க. அதுக்காக பசங்க மரியாதை இல்ல, சொல் பேச்சு கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த துடுக்குத்தனம் இருந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் நல்லாவும் இருக்கும் நடுவரே. அது இல்லைன்னா எப்படி நல்லா இருக்கும்? முந்தில ஒரு பிஸ்னஸ் பசங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அப்பாக்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுடா, பார்த்து பண்ணுடா அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தா இதுக்கு மேல நீ எதுவும் செய்யாத, கஷ்டமாயிரும் அப்படின்னு ஒரு பயம்புடுத்தல், ஒரு இது இருந்துட்டே இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற அப்பாக்கள் அப்படி இல்லை. நீ என்ன ஆனாலும் பண்ணுடா, நான் இருக்கேன்டா உன் கூட, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்ற அப்பாக்கள் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிற அப்பாக்களை யாருக்கு பிடிக்காது? யார் மரியாதை கொடுக்காம இருப்பாங்க? எல்லாமே எல்லா இடத்துலயும் நல்ல பசங்களும் இருப்பாங்க, கெட்ட பசங்களும் இருக்காங்க. அதே போல நல்ல அப்பாக்களும் இருப்பாங்க, கெட்ட அப்பாக்களும் இருப்பாங்க. அதுக்காக பொதுவா எல்லாம் குத்தாம் போக்கா சொல்ல முடியாது நடுவரே. இப்ப இருக்கிற பசங்க யாருமே மரியாதை கொடுக்கறது இல்லைன்ட்டு எல்லாரும் அவங்க அப்பாவை ஹீரோவா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது அப்பையும் சரி இப்பையும் சரி எப்பவுமே சரி, பசங்களுக்கு அப்பான்னா ஒரு ஹீரோ தான் நடுவரே. இந்த காலத்து பிள்ளைங்க கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க நடுவரே. அது ஒண்ணுதான் எதிரணி பெருசா சொல்றாங்க. எது எடுத்தாலும் கேள்வி கேட்கறாங்கன்னு பெருசா சொல்றாங்க. என்ன இப்போ ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா சூடம் காமிச்சு ஒரு பக்கம் மணியாட்டி நம்மள செய்ய சொன்னாங்களே, நம்மளும் செஞ்சோம். ஏன் செஞ்சோம், எதுக்கு சொன்னாங்க, எதுக்காக செய்யறோம், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற பசங்க அப்படி இல்லை நடுவரே. ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கறதுல இப்போ சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்றாங்க. இது ரெண்டும் சேர்ந்து செய்யறனால, லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் ரெண்டும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆறனால நம்ம பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு டெய்லி எக்ஸசைஸ்ன்னு சொல்றாங்க. இது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இது கேள்வி கேட்டனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியுது. அதனால இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க அப்பாக்களை விட. இருந்தும் அப்பாக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுத்துட்டே இருக்கிறது இந்த காலத்து குழந்தைகளே அப்படின்னு என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காலம்னு அனுராதா மிகச்சிறந்த பேச்சு, நல்ல பாட்டோட தொடங்கினாங்க. அப்பாக்கள் அம்மாக்களாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிறாங்க. நல்ல கருத்து. ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போறாங்க. அப்போ அப்பாவும் ஒன்று தான், அம்மாவும் ஒன்று தான். அம்மா வேலையை அப்பா பார்க்கணும். இப்படி சொல்கிற அவங்க புதிய ஒரு கருத்தை சொல்கிறாங்க. 2008க்கு பிறகு ஒரு புதிய சமுதாயம் உருவானதாக சொல்கிறாங்க. அது என்னங்கிறது எனக்கு தெரியல. குகேஷ் ஒரு மிகச்சிறந்த உலகத்தரமான ஒரு செஸ் வீரராக வர்றதுக்கு அவங்க அப்பா வேலையை விட்டுட்டு சொல்லி கொடுத்ததா சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்ல கருத்து. அடுத்து நாம் இல்லை அந்த காலத்து பிள்ளைகள் தான் பெற்றோர்கள் பேச்சு கேட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு சாய் சுதாவை கூப்பிட போகிறேன். அவங்கள பற்றி அறிமுகம் தேவையே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நுவழி விளையாடி நடத்துறது மட்டும் இல்லை, அவங்க மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க, நிறைய தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறாங்க. அவங்களை அழைத்து அந்த காலத்து பிள்ளைகளே என்று சொல்வதற்கு அழைக்கிறேன். சாய் சுதா அவர்களே வாங்க. உலகெங்கும் தாயுமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தந்தைமார்களுக்கு இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். திருக்குறளை சுவாசமாக சுவாசித்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள். என்னுடன் பேச வந்திருக்கும், பேசி அமர்ந்திருக்கும் சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். நடுவர் அவர்களே, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று வாழ்பவர்கள் அந்த கால பிள்ளைகளா இந்த கால பிள்ளைகளா சந்தேகமே தேவையில்லை. அந்த கால பிள்ளைகள்ங்கிறது உலகம் அறிந்த உண்மை நடுவர் அவர்களே. இப்ப அனு அவர்கள் சொல்லிட்டு போனாங்க,
இந்த காலம் என்னங்க அந்த காலம் என்னங்க, எல்லா காலத்திலயும் பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க அப்பா தான் ரோல் மாடல், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நல்ல கேள்வி நடுவர் அவர்களே. ஆனா இதுல சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த வயசுல அவங்களுக்கு ரோல் மாடலா அப்பா மாறுறாங்க அப்படிங்கறதுதான். அந்த கால பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளைகள் தன்னுடைய அப்பாவை ரோல் மாடலா நினைப்பாங்க. நம்ம அப்பா மாதிரியே நம்ம வரணும், நம்ம அப்பா மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கால பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ அவங்க அப்பாவோ அம்மாவோ ஆன பிறகு நினைப்பாங்க, நாமளும் நம்ம அப்பா மாதிரி ஆகணும், நம்ம அப்பாவை ரோல் மாடலா எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அந்த கால பிள்ளைகளுக்கும் இந்த கால பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் நடுவர் அவர்களே. கிரண்பாலா வேற சொல்லிட்டு போனாங்க, எங்க அப்பா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்க கூடயே உட்காந்து பார்ப்பாங்க, எங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க, எங்களை லிட்டில் பிரின்சஸா ஃபீல் பண்ண வைப்பாங்க. அப்படிப்பட்ட அப்பாக்கள் சொல்ற பேச்சை நாங்க எப்படி தட்டுவோம், அவங்க சொல்ற பேச்சை நாங்க மீறவே மாட்டோம்னு. நடுவர்களே, நோட் த பாயிண்ட். அவங்க வாயாலேயே அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன, அவங்க அப்பா அவங்கள லிட்டில் பிரின்சஸா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால அவங்க அப்பா சொல்ற பேச்ச அவங்க கேக்குறாங்க. ஆனா அவங்களே சொல்லிட்டாங்க, எல்லாரும் பாத்திட்டு இருக்காங்க, எல்லோருக்கும் தெரியும், நாங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, உலகம் அறிந்த உண்மை. என்ன உண்மை சொல்லுமா அப்படிங்கிறீங்களா? என்ன உண்மை அப்படின்னா, அந்த கால அப்பாக்கள் மிலிட்டரி ஆபீசர் மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன பேச்ச கேட்டோம் நாங்க, அதுதான் முக்கியம் நடுவர் அவர்களே. ஃப்ரெண்டா இருக்கிறவங்க சொல்ற பேச்ச கேட்கறது முக்கியமா, இல்ல இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல இருந்த அப்பா சொன்ன பேச்ச கேட்கறது முக்கியமா? யார் சொன்ன பேச்ச கேட்கறவங்க, அப்பா சொல்ல பேச்ச மீறாதவங்க நடுவர் அவர்களே? நீங்களே சொல்லுங்க. அதுவும் இல்லாம எதிரணிக்கு முதல்ல மந்திரம்னா என்னன்னே தெரியலன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம்ங்கிறது என்ன? வால்மீகி ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு திருடனா இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவர் மனம் மாறி அவர் இறை சிந்தனைக்கு போக முற்படும் பொழுது அவருக்கு இறை நாமத்தை, குறிப்பாக ராமநாமத்தை சொல்லணும்னு ஆர்வர் சொல்லும் போது அவருக்கு ராமநாமத்தை சொல்ல கூட தெரியல. ராமா ராமான்னு அவர் வாயில வரல. அப்ப இவருக்கு எது வாயில வரும்னு பார்த்தா, அவர் ஒரு காட்டுவாசி, அங்க இருக்கிற மரத்தை காட்டி இது என்னன்னு கேக்குறாரு நாரதரை. இது மரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ மரம் மரம்னு சொல்லு அப்படிங்கிறாரு. சரி, இவரு மரம் 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 சொல்ல சொல்ல அது ஒரு இடத்துல ராமா ராமா ராமான்னு மாறுது. அப்படி மரம் மரம்னு சொல்லி ராமா ராமான்னு மாறிச்சு. வால்மீகி நாரதர் அந்த சமயத்துல, ஏங்க இது நீங்க இறை வணக்கத்தை சாமி பேரை சொல்லி கொடுங்கன்னு சொன்னா நீங்க என்னங்க மரத்து பேரை சொல்ல சொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்கல. நாரதர் சொன்னாரு, அத மந்திரம்னு வால்மீகி அத மந்திரமா நம்பி அதை துதிச்சாரு. அதனால அவரால் ராமாயணம் எழுத முடிந்தது. அப்படித்தான் அந்த கால பிள்ளைகள் அவங்க அப்பா சொன்னாங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அவங்க செஞ்சாங்க. ஏன்னு கேள்வி கேட்கறது தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. தப்பு கிடையாது. ஆனா தந்தை சொல் மந்திரமாக ஏற்று நடப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, மந்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வரும் பொழுது அதை யாரு மீறாம நடந்துக்கிறாங்க, அந்த இடத்துல கேள்விக்கு அவசியம் இல்லாம போகுது நடுவர் அவர்களே. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, அப்பாக்கள் அப்படி என்ன பிள்ளைங்க கிட்ட சொல்லிடுவாங்க, நீங்களே சொல்லுங்க. தான் பெற்ற மகனோ மகளோ அவங்க யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில மூணே விஷயத்தை தான் கேட்பாங்க. கல்வி, அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆடைகள், அதுக்கப்புறம் திருமணம், வேலை வாய்ப்பு. இப்படி ஒரு 4 விஷயத்துலதான் அவங்க சொல்லுவாங்க. இதை செய், அதை செய்யாத, இந்த ஸ்கூல்ல சேரு, அந்த காலேஜ்ல சேரு, இந்த கோர்ஸ் சேரு, இந்த ட்ரெஸ் போடு, இந்த ட்ரெஸ் போடாத, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ, இவங்களை பண்ணாதன்னு. இதுதான் அவங்க சொல்ற விஷயங்கள். அந்த இடத்துல எந்த பிள்ளைகள் அவங்க அப்பா பேச்ச கேட்கிறாங்க, மந்திரமாக கேட்கிறாங்க, அவங்க சொல்லை பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி இங்க நடுவர் அவர்களே. நீங்களே கேட்டு சொல்லுங்க, இங்க பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் சொல்லுங்க, எந்த கால பிள்ளைகள் இந்த விஷயங்கள்ல தந்தை சொல் மீறாம தந்தை சொல்லை மந்திரமாக பின்பற்றுறாங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க நேயர்களே. அதாவது இந்த கால பிள்ளைங்கிட்ட போய் நீ இந்த கோர்ஸ் எடு, இந்த ஸ்கூல் போ, இந்த காலேஜ் போ அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளைங்க என்னை இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் அப்படின்னு பிடிவாதம் முடிக்குது. அந்த ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கிற அளவுக்கு எனக்கு வசதி பத்தாதுன்னு சொன்னா அப்புறம் ஏன் என்ன பெத்தன்னு கேள்வி கேக்குது. நடுவர்களே, நீங்க இந்த பாயிண்ட குறிச்சுக்கோங்க. அந்த காலத்துல எந்த ஒரு பிள்ளையாவது அவங்க அப்பாவை பார்த்து என்னை ஏன் பெத்தேன்னு கேள்வி கேட்குங்களா? ஆனா இந்த கால பிள்ளைங்கள் கேக்குது. அப்ப இவங்க எல்லாம் தந்தை சொல் மீறாம மந்திரமா பின்பற்றவங்களா? அடுத்ததான் ஆடை எடுத்துக்கோங்க. ஆடைகள் அந்த காலத்துல தீபாவளி, பொங்கல்
இல்ல யாராவது ஒருத்தங்க தான் வந்து பிறந்த நாளுக்கெல்லாம் கூட எடுத்து கொடுப்பாங்க. அப்படி வருடத்துக்கு 2 முறை தான் ஆடைகள் கிடைக்கும். அதுவும் அவங்களே போய் எடுத்துக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை சந்தோஷமா வாங்கி திருப்தியா போட்டுக்குவாங்க அந்த பிள்ளைங்கள். ஆனா இந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, இவங்க கையிலேயே காசு கொடுத்து இவங்களே போய் ஷாப்பிங் செஞ்சு, அதுவும் ஆஃபர் வர்றப்பெல்லாம் நினைச்சப்பெல்லாம் யாராவது போட்டா அந்த ட்ரெஸ் போடணும், அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா அதுக்கு புது ட்ரெஸ் தான் போடணும். இப்படி ட்ரெஸ்ஸஸ் நிறைய வாங்குறாங்க. அவங்க போட்டு பாக்குற ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த ட்ரையல் ரூமே அழுவும் நடுவர்களே. அத்தனை ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு திருப்தி இல்லாம கழட்டி கழட்டி அப்படி போடுறாங்க. அப்படியும் எண்ணத்தை தான் போட்டுறாங்க. ஏதோ கிழிச்சு கிழிச்சு அங்கங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க. என்ன செய்யறது நடுவர்களே? ஆனா அந்த கால பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த கால பிள்ளைகள் பள்ளிக்கு போகணும்னா அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க அந்த பள்ளிக்கு சொல்லுவாங்க. போகிற வழியில அவங்க ஒரு கை செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா இல்ல 50 காசு இப்படி கொடுப்பாங்க. 5 ரூபாயே செல்லா காசு நடுவர்களே. இவங்க எல்லாம் வாங்குற பாக்கெட் மணி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பாங்க எல்லாம் ரத்த கண்ணீர் விடுவாங்க நடுவர்களே, ரத்த கண்ணீர் விடுவாங்க. ஆனா இவங்க அணி வந்து இங்க மேடையில தைரியமா நின்னு நாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்றவங்க அப்படின்னு சொல்லி முழு பூசணிக்காக சூத்துல மறைக்கிறாங்க நடுவர்களே. இவங்க நல்ல திறம்பட பேசுறாங்க இந்த பேச்சாளர்கள், அது நாம ஒத்துக்கத்தான் வேணும். ஆக கூடி நான் நிறைவாக ஒன்று சொல்லி நான் என் வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் நடுவர். அன்று ஸ்ரீராமர் நாளை உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லும் போதும் முகம் மாறவில்லை. அவரு சரின்னு போனாரு. அதுவே விடியலுக்கு பட்டாபிஷேகம் இருக்கிற சமயத்துல ஒருத்தர் வந்து உங்க அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவர் போய் நிக்கும் பொழுது, பா உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, உனக்கு நீ காட்டுக்கு போ, ஆனா உன் தம்பிக்கு தான் பட்டாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு சொன்னப்பதும் சரிப்பா அப்படின்ட்டு காட்டுக்கு போயிட்டாரு. ஏன் எனக்கு பட்டாபிஷேகம் செய்யல? நான் உங்களை கேட்டேனா, நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு நீங்களா வான்னு கூப்பிட்டீங்க, நீங்களா போன்னு சொல்றீங்க அப்படின்னா அவர் கேள்வி கேட்கல. ஏன் எனக்கு கொடுக்காம தம்பி கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்கல. அதுதான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்ந்த ஸ்ரீராமர். அந்த ஸ்ரீராமரை போல் யார் வாழ்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கால பிள்ளைகள் தான். அந்த காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய பிள்ளைகள் பெற்றாங்க. இன்று போல 1 கண்ணே கண்ணு கிடையாது. குறைந்தபட்சம் 3 அதிகபட்சம் 5 6 கூட இருந்துச்சு. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு கட்டத்துல தன்னுடைய மூத்த பிள்ளையை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியல அப்படின்னா அப்படியே ஒரு 10ஆவதோ 12ஆவதோ அப்படியே நிறுத்திடுவாங்க. தம்பி இதுக்கு மேல என்னால படிக்க வைக்க முடியலப்பா, நீ இதோட நிறுத்திடு, இதுக்கு தம்பி தங்கச்சிங்க படிக்கட்டும் அப்படின்னா சரின்றுவாங்க. அதே மாதிரி என்னால இதுக்கு மேல தனியா இந்த பாரத்தை சுமக்க முடியலப்பா, குடும்ப பாரத்தை உன்னோட தோல்ல சேர்ந்து சுமக்கலாம்ப்பா, நீயும் சேர்ந்து சம்பாதிப்பா அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சம்பாதிச்சிச்சிங்க. ஏன் உன்னுடைய வேலையை நான் செய்யணும், ஏன் உனக்காக நான் சம்பாதிக்கணும், ஏன் என்னுடைய கரியரை ஸ்பாயில் பண்ணிக்கணும், இப்படிலாம் அந்த பிள்ளைகள் கேள்வி கேட்கல. அதே மாதிரி பெண் பிள்ளைகள்கிட்ட நீங்க இன்னொரு வீட்டுக்கு போற பிள்ளைகள் தானே, உங்களுக்கு நான் அதிகமா படிக்க வச்சு செலவு பண்ணனா நான் எப்படி அப்புறம் சீர்வரிசை செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அதனால நீங்க இதோட நிறுத்திக்கிங்கம்மா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பெண்ணுரிமை பேசிக்கொண்டு அவங்க அப்பாவை சங்கடப்படுத்தல. இன்னும் சொல்ல போனா பெண்ணுரிமை என்கிற எண்ணமே இன்றைய காலத்துலதான் இதெல்லாம் பேச்சு வருது. அன்றைய காலத்துல நாம் ஒன்னே ஒரு எண்ணம் தான், நம்ம அப்பா நமக்கு எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். எப்படி ஸ்ரீராமர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று மறுகேள்வி இன்று காட்டுக்கு சென்றாரோ அதே போல அந்த கால பிள்ளைகள் மட்டும்தான் தன்னுடைய அப்பா எதை சொன்னாலும் மறுகேள்வி கேட்காமல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று பின்பற்றியவர்கள் அந்த கால பிள்ளைகளே என்று சொல்லி எனது வாதத்தை நிறைவு செய்து எனது இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சாய் சுதா அவர்களே, மிகச்சிறப்பா பேசியிருக்கீங்க. அந்த காலத்து பிள்ளைகள் தான் தந்தை சொல் மிக்க மந்திரம் என வாழ்ந்திருக்கிறார்கள் என்று எல்லோரும் 2 தலைமுறைக்குள் இருக்கும்போது நீங்கள் ராமாயணம் வரை உங்கள் கருத்துக்களை கொண்டு போய்விட்டீர்கள் மிகச்சிறப்பாக. அந்த காலத்தில் சிந்திக்க கூட மாட்டார்கள், என்ன சொன்னாலும் கேட்பார்கள், கொடுத்த உடையை எடுத்துக்கொள்வார்கள். இப்படி பல கருத்துக்கள் சொல்றீங்க. ராமர் என்ற பெயரை வர வைக்க கூட மரம் என்று சொல்ல வைத்ததா சொன்னீங்க. மிகச்சிறப்பா இருந்தது உங்களுடைய கருத்துக்கள். தந்தை சொல் மட்டுமே கேட்டிருந்தால் இந்த சமுதாயம் எப்படி இருந்திருக்கும்? எடிசனால் மின்சாரத்தை கண்டுபிடித்திருக்க முடியுமா? நான் அப்படி யோசித்தேன். நியூட்டனால் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்திருக்க முடியுமா? தந்தையையும் தாண்டி சுயமாக சிந்தித்ததால் தான் இந்த உலகம் பல விஞ்ஞான முன்னேற்றத்தை அடைந்திருக்கலாம். அன்றைய பிள்ளைகள் செய்தது சரியா, இன்றைய பிள்ளைகள் செய்தது சரியா? அன்று அது சரியாக இருந்திருக்கலாம். இன்றைய விஞ்ஞான முன்னேற்றத்தில் கேட்காமல் இருப்பது கூட சரி என்றோ தோன்றுகிறது.
அந்த காலத்து பிள்ளைகள் கேட்டார்களா, இந்த காலத்து பிள்ளைகள் கேட்டார்களா என்பதை விட எது சரி என்று யோசிப்பது சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய கருத்துக்கு வலு சேர்க்க நான் வள்ளுவரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வள்ளுவர் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறார். தன்னை விட தன் மக்கள், தன்னுடைய குழந்தைகள் அறிவாளிகளாக இருப்பதுதான் இந்த உலகத்தில் இருக்கும் உயிர்களுக்கெல்லாம் பொதுவான கருத்து, உயர்ந்த கருத்துங்கிறார். என்னை விட என் பிள்ளைகள் அறிவாளியாக இருக்கும்போது நான் சொல்வதை அவர்கள் ஏன் கேட்க வேண்டும்? என்னை விட அறிவாளிகிட்ட நான் ஏன் கேட்கணும்? அப்போ கேட்க வைக்கணுமா? இப்போ 2 குறளை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்கிறார் வள்ளுவர். அதாவது இந்த இடத்துல நன்றிங்கிறார். அதே சமயம் மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் அப்படிங்கிறார். அப்போ ஏன் இந்த இடத்துல நன்றின்னு சொல்றாரு, இந்த இடத்துல உதவிங்கிறாரு? நன்றிக்கும் உதவிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நன்றின்னா நன்றி மறக்காம இருக்கணும், அதை திருப்பி செய்தே ஆக வேண்டும். நமக்கு ஒருத்தர் உதவி செய்திருந்தால் அதற்கு பரிகாரமாக அந்த நன்றியை மறக்காமலாவது இருக்க வேண்டும். அப்படி என்ன உதவியை மகன் செய்து விட்டான்? அதாவது எந்த மகனும் நான் இந்த பெற்றோருக்கு தான் பிறக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று தவம் இருப்பவர்கள் பெற்றோர்கள் தான். அப்படி தவமிருந்து பெற்ற பிள்ளையை சரியான உயரத்துக்கு கொண்டு போக வேண்டிய கடமையும் தந்தை தாய் என்ற பதவியை கொடுத்தவன் அவன், அந்த குழந்தை. அதனால் அந்த பதவியை கொடுத்த குழந்தைக்கு பிரதிபகாரமாக அவனை உயரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது ஒரு தந்தையின் கடமை. இப்போ என் பையன் கூட ஒரு நாள் சொன்னான், அப்பா நீங்கள் என்னை படிக்க வைக்கிறீங்க, படிக்க வச்சு நீங்களே வேலை வாங்கி கொடுத்துருவீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு கற்பனை. அவன் படிக்கும்போது நம்மளை படிக்க வைக்கிறாங்க, படிக்க வச்சுட்டு நம்மளை இந்த இடத்துல போய் இந்த வேலையில் சேர்ந்துன்னு சொல்லுவாங்கன்னு. அப்படி அல்ல. அந்த உயரத்துக்கு கொண்டு போவதற்கு சூழ்நிலையை உருவாக்குவது தான் ஒரு தந்தையின் கடமை. ஒரு ஆன்மீக தத்துவம் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவர்கள் படிப்பதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாலே போதும் அப்படிங்கிறார். அப்போ மகன் செய்யறத உதவின்னு ஏன் வள்ளுவர் சொல்றாரு? மகன் தந்தை காற்றும் உதவி. அவன் விரும்பி கேட்டு உங்ககிட்ட பறக்கல, நீங்க பெத்துட்டீங்க. சமயத்தில் பிள்ளைங்க கூட கேட்பாங்க, ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்துற, இவ்வளோ செலவு வைக்கிறேன்னா ஏன் பெத்த அப்படின்னு கேட்கறது உண்டு. அந்த கேள்வியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்போ அவனா விரும்பி வரல, நீங்க அவனை கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ ஒரு வேலை உதவின்னா என்னன்னா, ஒருத்தர் சாலையில் விழுந்திருக்கிறாரு, அவரை நம்ம தூக்கியும் விடலாம், தூக்கி விடாமலும் போகலாம். தூக்கி விட்டா அது உதவி, தூக்கி விடாம போனாலும் சரி உங்களால ஏதோ முடியல போல, அது ஒரு பெரிய குற்றம் இல்லை. அதனால அவன் திருப்பி எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அவன் செய்யறான்னா அது மிகப்பெரிய உதவி. அப்ப அதிக கடமையும் அதிக ஒரு கட்டுப்பாடும் அதிக அவசியமும் யாருக்கு இருக்குன்னா பெற்றோர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த குறளின் ஆழமான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நான் தீர்ப்பு சொல்றதுக்காக எனக்கு கிடைத்தது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கலீல் ஜிப்ரான் கவிதையினுடைய விளக்கத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் குழந்தைகள் உங்கள் வழியாக வந்தவர்கள், உங்களிடமிருந்து அல்ல. உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் உங்கள் வழியாக வந்தவர்கள், உங்களிடம் இருந்து அல்ல. அவர்கள் உங்களோடு இருந்தாலும் அவர்கள் உங்கள் குழந்தைகள் அல்ல. அவர்களுக்கு நீங்கள் அன்பை கொடுக்கலாம், எண்ணங்களை அல்ல. அன்பை மட்டும் கொடுங்கள் போதும். அவர்களை உடலாக நீங்கள் வைத்திருக்கலாம், அவர்கள் ஆன்மாக்களை நீங்கள் வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை விட அடுத்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களை நீங்கள் அவர்கள் போல இருக்க முயற்சி வேண்டுமானால் செய்யுங்கள், ஆனால் அவர்களை உங்களை போல் இருக்க
முயற்சி செய்து விடாதீர்கள். ஏன்னா அவர்கள் வெற்றியை நோக்கி அம்பாக புறப்படும் போது நீங்கள் வில்லாக வளைந்து கொடுங்கள். நீங்கள் அதிகமாக வளைந்தால் அவர்கள் அதிக தூரமும் அதிக வேகமாகவும் செல்லக்கூடும். இப்படி குழந்தைகளை உயர்த்துவதற்கு, வெற்றியை நோக்கி கொண்டு போவதற்கு நீங்கள் பாதையாக இருங்கள், வில்லாக வளைந்து கொடுங்கள், அவர்களுக்கு வழி அமைத்து கொடுங்கள் அப்படிங்கிறார். இப்போ இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரமல்லை என்று வாழ்ந்தவர்கள் அது சரியா தப்பாங்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு மந்திரம் தெரியுமோ, யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க அறிவில்லாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், தேவைப்படுவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ திருக்குறள் அந்தனர், அதாவது இளங்குமரனார் ஒரு விஷயம் சொல்லுவார் எங்ககிட்ட. என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஆசிரியராக இருங்கள் அல்லது ஆசிரியரோடு இருங்கள் அப்படின்வார். ஒன்று நாம் சொல்லிக் கொடுக்கணும், இல்லை சொல்லிக் கொடுக்கறத கேட்கணும். அப்போது சிவபெருமானுக்கே முருகன் குருவாக இருந்ததா கதை இருக்குது. அப்போது இந்த காலத்து பிள்ளைகள் கேட்கணுன்ற அவசியம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது விஞ்ஞான வளர்ச்சியில். அப்போது அந்த காலத்தில் அந்த வளர்ச்சி அன்று இல்லாததுனால அன்று பிள்ளைகள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை கேட்டு வளர்ந்தார்கள் என்று கருதி, அது சரியோ தப்போ, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்தவர்கள் அந்த காலத்து குழந்தைகளே. அது இன்று ஒப்புக்கொள்ள முடியாவிட்டாலும், இன்று கேட்காவிட்டாலும், கேட்காதது கூட சரி என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் கேட்காவிட்டால் தான் மேலும் மேலும் உயர முடியும் என்ற கருத்தில் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்தவர்கள் அந்த காலத்து குழந்தைகளே, அந்த காலத்து குழந்தைகளே என்று என் இனிய என் எளிய தீர்ப்பை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.